ஆடம் ஸ்லாட்டில் 3 பார்ட்ஸ் இருக்குது. பிரிட்ஜு, ஆரோ ஹெட் அண்ட் ரிட்டன்டிவா. நம்ம 21 காட்ச் வயரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணோம். இப்போது லென்த் ஆஃப் த பிரிட்ஜை மார்க் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த டூலோட இன்டர் கஸ்பல் டிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்துக்கணும். அதில் ஒரு 2 மார்க் பண்ணிவிட்டு அந்த இன்டர் கஸ்பல் டிஸ்டன்ஸை அப்படியே இந்த வயர்லேயும் மார்க் பண்ணுறோம். இதான் நம்மளோட பிரிட்ஜ் ஆஃப் த பிரிட்ஜ். Make sure that both the arrowheads should be at the same level. இப்போ அந்த ஆரோ ஹெட்டை நம்ம டுவர்ட்ஸ் த டூத் சர்ஃபேஸ்க்கு மூவ் பண்ணணும். $1,000,000 பெண்டு போட்டுருங்க. அந்த ஆரோ ஹெட்டோட டிஸ்டன்ஸில் நம்ம ஹாஃபில் ப்ளையர் வச்சுட்டு ஒரு அவுட்வேர்ட் பெண்ட் கொடுத்துட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு இன்வேர்டாக கொண்டு வரோம்.
மாதிரி ஆப்போசிட் சைடில். அவுட்வேர்டாக ஒரு பெண்ட் அண்ட் தென் இன்வேர்டாக கொண்டு வரணும். Make sure that both the side of the wire should touch the teeth surface. And then occlusal bend கொடுக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணுறோம். ஃபைனலி ரிட்டன்டிவ் ஆர்ம் ஃபார்ம் பண்ணணும். இதில் உள்ள இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இதை எப்போதுமே பேசிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ஆரோ ஹெட் வந்து நமக்கு பக்கோ ப்ராக்சிமல் அண்டர்கட் ஏரியாவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் அந்த பிரிட்ஜ் வந்து நமக்கு மிடில் தேர்ட் ஆஃப் த டீத் தான் இருக்கணும். அண்ட் ஆங்குலேஷன் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து 45 டிகிரி இருக்கும்.